நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம நாசெட் அண்ட் ஜிப்மர் ப்ரிப்பரேஷன்ல டே 4ஓட கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி 3 days முடிச்சிருக்கேன். ஸோ பார்க்கலனால அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டு பெர்ஃபார்ம் catheterization the nurse should place a woman in. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் ஆப்ஷன் தான் கன்ஃபியூசிங். ஏன்? லித்தாட்டமி, டார்சல் ரெக்கமெண்ட், சிம்ஸ் அண்ட் ட்ரென்லென்பர். ட்ரென்லென்பர் கிடையாதுன்னு தெரியும், சிம்ஸ் கிடையாதுன்னு தெரியும். மற்ற ரெண்டுத்துல எது இருந்தால் நீங்க சூஸ் பண்ணணும். லித்தாட்டமியா இல்ல டார்சல் ரெக்கமெண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the best preferred position is dorsal recommend position தான். So correct answer is option B, dorsal recommend position. Apical pulse can be assessed at. So apical pulse எங்க நீங்க அசஸ்மெண்ட் பண்ணணும், இதுதான் வந்துட்டு கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ல வந்து செகண்ட் இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ் லெஃப்ட் மிட் கிளாவிக்கல் கிடையாது, பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ் லெஃப்ட் மிட் கிளாவிகுலர் கிடையாது, பிட்வீன் 4 and 5 இன்டர்காஸ்டல் லெஃப்ட் மிட் கிளாவிகுலரும் கிடையாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பிட்வீன் 5th and 6th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ் லெஃப்ட் மிட் கிளாவிகுலர் லைன் தான். நெக்ஸ்ட், த மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் ஆஃப் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் இஸ். எம்ஐவோட காம்ப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டான எம்சிக்யூ. லாஸ்ட் டைம் ஜிப்மர்ல கூட கேட்டிருந்தாங்க. த மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் ஆஃப் எம்ஐ இஸ் டிஸ்அரித்மியாஸ் தான். ஸோ வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் இதெல்லாம் வந்துட்டு வரலாம் எம்ஐக்கு அப்புறம். இதுதான் மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் ஆஃப் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். தென் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரெஸ்லெஸ் சிண்ட்ரோம்னா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஈஸியான கொஸ்டின் தான். வாட் வுட் பி மானிட்டர் ஃபார் அ கிளைண்ட் ரிசீவிங் வார்ஃபாரின் தெரப்பி? வார்ஃபாரின் சோடியம் கிடைக்கிற பேஷண்ட்டுக்கு என்ன பார்ப்போம்? நம்ம ஐஎன்ஆர் தான் பார்ப்போம். அப்ப ஏபிடிடி யாருக்கு பார்ப்போம்? எஸ், குட், ஹெப்பாரினுக்கு தான் பார்ப்போம். நெக்ஸ்ட், drug calculation, sorry, IV fluid calculation. A client is on IV fluid therapy. The flow rate is 2 minutes per 2 ml per minute and the infusion time was 8 hours. Calculate the total volume. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின் கூட சொல்லலாம். ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே வந்துட்டு வால்யூம் கொடுத்துருவாங்க, கரெக்டா? எவ்வளோ வால்யூம் அட்மினிஸ்டர் பண்ணணுங்கிற வால்யூம் கொடுத்துருவாங்க, டைம் கொடுத்துருவாங்க. நம்மள வந்துட்டு என்ன கேட்பாங்க? டியூரேஷன் கேட்பாங்க, ஃப்ளோ ரேட் கேட்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டின்ல அப்படியே டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்டு? வால்யூம் கொடுக்கல, ஃப்ளோ ரேட்டும் டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு? வால்யூம் டிவைடட் பை டைம் வில் கிவ் யூ என்னது? இன்ஃபியூஷன் ரேட். கரெக்டா? எஸ். இப்போ என்ன இருக்கு நம்ம கிட்ட? இதுல வந்துட்டு நம்ம கிட்ட டைமும் இன்ஃபியூஷன் ரேட்டும் இருக்கு, கரெக்டா? எஸ், வி ஹாவ் டைம். டைம் எவ்வளோ? 8 hours. இன்ஃபியூஷன் ரேட் எவ்வளோ? 2 ml per minute. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க? வால்யூம் கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலாவை மாற்றி எழுதலாமா? எப்படி மாற்றி எழுதலாம்? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டைம் into flow rate. கரெக்டா? எஸ். இப்போ அப்படியே போட வேண்டியதான். வால்யூம் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 hours. ஓகேவா? 8 into 60. ஏன் 60யா மாத்திரேன்? மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்புறம் 2. ஓகேவா? எல்லாத்தையும் இன்டூ பண்ணுங்க. 8 2s are 16. 16 into 6. 16 into 6 எவ்வளவோ அதுதான் ஆன்சர், கரெக்டா? 16 into 6 எவ்வளோ? 36. 3 960. So answer is 960 ml. So correct answer is option C, 960 ml. இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நம்மளுக்கு வால்யூம்க்கு எப்பயுமே வால்யூமும் டைமும் கொடுத்துருவாங்க. இந்த வாட்டி என்ன கேட்டுட்டாங்க? டைமையும் ஃப்ளோ ரேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறது? இதான் ஃபார்முலா. ஃபார்முலாவை அப்படியே டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் இஸ் 960 ml. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தென் வாட் இஸ் த சைட் எஃபெக்ட் ஆஃப் அமினோஃபிலின் அட்மினிஸ்ட்ரேஷன்? அமினோஃபிலின் என்னன்னு தெரிஞ்சாலும் ஆன்சர் எழுதலாம். வாட் இஸ் அமினோஃபிலின்? Aminophylline is a bronchodilator. Aminophylline causes
ஹைப்போடென்ஷன் அண்ட் டாக்கிகார்டியா. ஆப்ஷன்ல பாருங்க ஹைப்போடென்ஷன் இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹைப்போடென்ஷன் தான். ஆனால் இங்கே பிராடிகார்டியா இருக்கு. சப்போஸ் டாக்கிகார்டியா இருந்தால் வேணா நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹைப்போடென்ஷன். நெக்ஸ்ட் aptitude sum. The sum of a digit of two digit number is 15 and the difference between the digit is 3. What is the two digit number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது இந்த சம் எப்படி போடுறது சிம்பிளா நான் சொல்லி தரேன், பார்த்துக்கலாம். ஸோ அவங்க நம்மளுக்கு சில ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க? அது ஒரு 2 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இட்ஸ் அ 2 டிஜிட் நம்பர். அதோட சம் எவ்வளோ? 15 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம எழுதிக்கலாமா? என்னது? எக்ஸ்ன்னு ஒரு நம்பர், ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15. தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஜிட்ஸ் இஸ் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஸோ அப்போ சம் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு எக்ஸ் தேவை அப்படின்னா, இப்போ இதுலேருந்து எக்ஸை மட்டும் எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் ஒய்ன்னு மாறும். கரெக்டா? இந்த ஒய் மைனஸ் ஒய் இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஒய்யா மாறுதா? ஸோ இது இடத்துல அதை போட்டுக்க வேண்டியதுதான். என்னது? 3 பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15. கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆகுது? 2y இங்கே பிளஸ் 3 இருக்குது, அங்கே மைனஸ் 3 ஆகிடும். 2y இஸ் ஈக்குவல் டு 12ன்னு வரும். y இஸ் ஈக்குவல் டு டிவைட் பண்ணால் 6ன்னு வருது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு y தெரிஞ்சிருச்சு. y எவ்வளோ? 6. அப்போ எக்ஸ் எவ்வளோ? எக்ஸுக்கு என்ன? இதே இதுதான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் ஒய். ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் 6. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 9. அப்போ நம்பர் என்ன? 96. ஓகேவா? ஆனால் இதில் இன்னொன்று ஒரு விஷயமும் இருக்கு இந்த கொஸ்டின்ல. என்ன இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், பாருங்க. என்ன கொடுத்துட்டான்? 2 நம்பர் இருக்கு, அதோட அடிஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15. எக்ஸ் மைனஸ் ஒய், த டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 டிஜிட் இஸ் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனா சப்போஸ் அது ஒய் மைனஸ் எக்ஸா இருந்துச்சுன்னா, கரெக்டா? இந்த பாசிபிலிட்டி இருக்கு இல்ல? எக்ஸ் மைனஸ் ஒய்யா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒய் மைனஸ் எக்ஸா கூட இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் எக்ஸ் வந்துட்டு 9, ஒய் வந்துட்டு 6 தான். அதுல எந்த மாற்றம் வராது. எப்படி நீங்க போட்டாலும் ஆன்சர் இதுதான் வரப்போகுது. ஆனா இங்க ஆப்ஷன்ல பாருங்க 69 கொடுத்துருக்கான். ஓகேவா? இதே ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி போட்டீங்கன்னா என்ன வரும்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 ஆகும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 ஆகும் மாறும். கரெக்டா? எஸ். அப்ப வந்துட்டு 96 வரும். அப்ப ரெண்டுமே வரும். 69 ஆன்சர் தான், 96 ஆன்சர் தான். ஆனா ரெண்டு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரப்ப cannot be determined அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் cannot be determined. நெக்ஸ்ட் சம் ரீசனிங். இது இமேஜ் பேஸ்டு நிறைய வாட்டி கொஸ்டின் வந்திருக்கு. என்ன இமேஜ், இதை ஃபில் பண்ணணும். இதான் மெயின் இமேஜ். ஏவா, பியா, சியா, டியா, அதாவது 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் எப்படி வருது நம்மளுக்கு, அதை அப்படியே நீங்க இது கூட மீன்ஸ் ஃப்ரீயா இருக்கும் போது பேப்பர்ல கூட வரைஞ்சு கூட பாருங்க. இப்படி 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 வருது. கரெக்டா? அப்ப இங்கேயும் எப்படி இருக்கு? அதே மாதிரிதான் வருது. கரெக்டா? அப்ப மீதி எப்படி முடியணும்? இதே மாதிரி தான் முடியும். ஃபைன். இதே மாதிரி இமேஜ் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இதுதான் அதே மாதிரி இருக்கு. கரெக்டா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 4th இமேஜ் தான் கரெக்டான இமேஜ். நெக்ஸ்ட், ஏர்போர்ட். த லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்ட் இஸ். ஸோ வேர்ல்டுலே ரொம்ப பெரிய ஏர்போர்ட் எது அப்படின்னா கிங் காலித் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் விச் இஸ் தேர் இன் அபுதாபி. அபுதாபியில இருக்கிறது தான் வேர்ல்டுலே பெரிய ஏர்போர்ட். ஓகே, இன்னொன்னு விஷயம் சொல்றேன், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியால பிக்கெஸ்ட் ஏர்போர்ட் எது அப்படின்னா தெலுங்கானால இருக்க ராஜீவ் காந்தி ஏர்போர்ட் தான் வந்துட்டு இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஏர்போர்ட். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கொஸ்டின். அவுட்ஸ்டாண்டிங் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் சிக்னிஃபிகன்ஸ்னா என்ன? ஒரு விஷயம் ரொம்ப
ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இல்ல சிக்னிஃபிகன்ஸ்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கும். அதுக்கான ஆன்சர் இஸ் மானுமெண்டல் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் சிக்னிஃபிகன்ஸ் எதை குறிக்குதுன்னா மானுமெண்டலை குறிக்குது. ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.